கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியான பகுதிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 136 சங்கீதம் 136. தியான வசனம் ஆதியாகமம் 35 அதிகாரம் 3 வசனம். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். கடந்த நாளினுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். என் ஆபத்து நாளிலே நான் ஜெபித்தேன், என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். என் ஆபத்து நாளிலே தேவன் என்னோடு உடன் இருந்தார். என் ஆபத்து நாளிலே என்னை வழி நடத்தினார். என்னை தன்னுடைய நினைவில் வைத்து கரிசனையோடு கூட செயல்பட்ட ஜீவனுள்ள ஆண்டவர். என் கூட இருந்த தேவனுக்கு நான் பலிபீடம் கட்டப் போகிறேன். நான் ஆராதனை செய்ய போகிறேன். நான் என்னை அர்ப்பணிக்கப் போகிறேன். ஞான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆராதிக்கும் கூட்டம் நீங்களும் நானும். ஆராதனை செய்ய வேண்டிய கூட்டம். ஆனால் இன்றைக்கு இந்த ஆராதனை என்ற சொல்லுக்கு வித்தியாசமான பொருள் கொண்டு, ஆராதனை என்றால் ஆட்டம் பாட்டம், கைதட்டுதல், பலவிதமான ஓசைகளை எழுப்புதல் என்பதான காரியங்கள் இந்த நாட்களில் நடைபெற்று வருகிறது. இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காணப்படுகிற அவைகளெல்லாம் ஒருவேளை வேதாகமத்தின் அடிப்படையில் பார்ப்போம் என்றால் பாகால் வணக்கத்திற்குரிய காரியங்கள். தேவன் நம்மை ஆராதிக்கும்படியாய் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், உண்மை. அந்த ஆராதனை என்றால் என்ன, அதைத்தான் இந்த வேளையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆராதனை என்றால் என்ன? மீட்கப்பட்ட கூட்டம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக தேவனுடைய சமூகத்திலே கூடி வருவது. எல்லாம் இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு இருக்கிறாரா? இயேசுவோடு கூட நாங்கள் சேர்ந்து இணைந்து ஆராதிக்க போகிறோம். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க போகிறோம். அப்பாவை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்பாவுடைய உறவிலை பலப்பட போகிறோம். அப்பா செய்த நற்காரியங்களை நாங்கள் எண்ணி அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இதுதான் ஆராதனை. ஏனென்றால் மீட்கப்பட்ட கூட்டம் அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரவாளி என்கின்றதான நிலைக்குள்ளாக என்னை கொண்டு வந்தாரே. அப்படி என்றால் இந்த ஆராதனை என்றால் என்ன? முதலாவதாக பார்க்கின்ற பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் 1 வசனத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஆராதனை ஒரு அர்ப்பணிப்பு. ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு. என்னை சமூலமாய், என்னை முழுமையாய் ஆண்டவருக்கு என்று நான் கொடுக்கிறேன். ஜீவ பலியாக நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய காசு பணங்கள் அல்ல, சொத்து சுகங்களை அல்ல, என்னையே நான் கொடுக்கிறேன். தேவனுக்கு ஜீவ பலியாக கொடுக்கிறேன். மரணமடைவது எளிது, இரத்த சாட்சியாக மரிப்பது மிக எளிதான காரியம், அன்றோடு முடிந்துவிடும். ஜீவ பலி என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஜீவனை பெற்ற பிள்ளைகளாக ஜீவனுள்ளவருடைய தேசத்துக்கு நடந்து செல்லுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் வர வேண்டும். அது மிக எளிதான காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் என்னுடைய அபிலாசைகள், என்னுடைய மாம்ச இச்சைகள், என்னுடைய அனைத்து நான் விரும்புகிற சுயநலமான காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நான் ஆல்டரிலே, பலிபடத்திலே நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அர்ப்பணிப்பு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாத்திராகமம் 19 அதிகாரம் 5 மற்றும் 6 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். என்னிடத்தில் அர்ப்பணிப்பு உண்டா? ஆராதனை என்பது ஆராதனை என்று சொல்லி நாம் கையறை நீட்டி உயர்த்தி கொண்டு நாம் ஆடுவது பாடுவதல்ல. அருமையானவர்களே, என்னை நான் அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புதநாதா உம் கரத்தில் என்று சொல்லி நாம் நம்மை முழுமையுமாய் அர்ப்பணிப்பது தான் ஆராதனை. இரண்டாவதாக ஆராதனை என்பது கீழ்ப்படிதல். ஆதியாகமம் 22 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆதியாகமம் 22:5 வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். தொழுது கொள்ளுதல் அல்லது ஆராதனை என்பது என்ன? கீழ்ப்படிதல். இங்கே ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய ஏக புதன்வனாகிய ஈசாக்கை நீ என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு மனவேதனையான ஒரு காரியம். வயோதிபத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு மகன், ஆனால் ஆண்டவர் தான் கொடுத்தார். அதே ஆண்டவர் இப்பொழுது கேட்கிறார், நீ பலி செலுத்து. அவன் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை, கீழ்ப்படிதலோடு செல்லுகிறான்.
கீழ்ப்படிதலோடு செல்லுகிறான். சில நேரங்களில் தேவனுக்காக நாம் எடுத்து வைக்கிற காரியங்களில் அது மலை போல் தோன்றலாம், விலை உயர்ந்ததாக தோன்றலாம். ஐயோ, இது இனிமேல் கிடைக்காதே என்பதைப் போல நம்முடைய மனதிலே எண்ணங்கள் வரலாம். இல்லை, நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது என் ஆண்டவர் இழப்பை அல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவன் நம்பினான், நான் தொழப்போகிறேன். வேலைக்காரர்களை நிறுத்திவிட்டு சொல்லுகிறான், நாங்கள் திரும்பி வருவோம் என்பதாக சொல்லுகிறான். ஒரு விசுவாசத்தோடு செல்லுகிறான், பலி செலுத்த போகிறான், திரும்பி வரும் நாங்கள் என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் என்ன? என் ஆண்டவர் கொடுத்த இந்த புத்திரபாக்கியம் நான் அவருக்காக அதை பலியிடுகின்ற பொழுது தகன பலியாக செலுத்தி அதில் இருக்கக்கூடிய சாம்பலிலிருந்து என் ஆண்டவர் எனக்கு சந்ததியை உருவாக்க முடியும் என்ற ஒரு விசுவாசம் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு, ஆராதனை என்பது கீழ்ப்படிதல். தேவன் சொல்லுகிறார், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது 22வது வசனத்தில் பலியை அல்ல கீழ்ப்படிதலையே விரும்புகிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை கீழ்ப்படிதலாக இருப்பது தான் ஆராதனை. மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால், ஆராதனை என்பது அன்பு நிறைந்த ஒரு உறவை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பு நிறைந்த உறவு தான் ஆராதனை. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 35 முதல் 39 வசனங்கள் முடிய உள்ள பகுதிகளை பார்ப்போம் என்றால், பரிசுத்த மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் இங்கே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வது என்ன? என்னோடு நீ உறவு வைத்திருக்கிறாய், என்னிலே அன்பு செலுத்துகிறாய், அயலானோடு நீ அன்பு செலுத்து, அயலானோடும் அன்பு செலுத்து. அதைத்தான் நான் சுகந்த வாசனையான பலியாக நான் விரும்புகிறேன். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலேயும் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும் நாம் அங்கே பார்க்கிறோம். சுகந்த வாசனையான பலியாக உறவுகள், அன்பு நிறைந்த உறவுகள். இந்த சுகந்த வாசனை வீசுவதற்கு எவையெல்லாம் தடையாக இருக்கிறதோ, எந்த மேட்டிமை, பொறாமை, வன்கண்ணம், எரிச்சல், பலவிதமான பகை, இவைகள் எல்லாவற்றையும் நீக்கிவிடு. அன்பு என்ற ஒற்றை சொல்லுக்கு எதிராக எல்லா காரியங்களும் நீக்கப்பட வேண்டும். அன்பு குடியிருக்க வேண்டும் என்றால் அன்புக்கு எதிரான அத்தனை தீங்கான காரியங்களும் நம்மை விட்டு நீங்க வேண்டும். இரட்டையான வாழ்க்கை அல்ல, கசப்பும் தித்திப்புமான ஒரு வாழ்க்கை அல்ல, பெருமையான காரியங்கள், துர்ச்செயல்கள் ஆகியவை நம்மை விட்டு நீக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அன்பு நிறைந்த உறவு காணப்படும். உன் சகோதரனோடு அன்பாக இருக்கிறாயா? உன் அயலகத்தானோடு அன்பாக இருக்கிறாயா? உன் பெற்றோரோடு அன்பாக இருக்கிறாயா? உன் பிள்ளைகளோடு அன்பாக இருக்கிறாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆராதனை என்பது உறவு. ஆராதனை என்பது உறவு நிறைந்த, அதாவது அன்பு நிறைந்த உறவுகள். இன்றைக்கு உறவுகள் இருக்கலாம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமா மாமியார் என்று இருக்கலாம். ஆனால் அன்பு நிறைந்த உறவுகளாக இருக்கிறதா? ஆராதனை என்பது தர்ம செயல்கள். ஆராதனை என்பது தர்ம செயல்கள். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் பார்ப்போம் என்றால், 1ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆராதனை என்பது என்றால் என்ன என்பதை இங்கே சொல்லுகிறார். 13வது வசனத்திலே, தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபக்கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். என்ன சொல்லுகிறார்? இங்கே ஆராதனை என்பது கரிசனை உள்ள ஒரு வாழ்வு வேண்டும் என்பது தான். அதுதான் அந்த பின்வரும் வசனங்களிலே நாம் அங்கே என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். குறிப்பாக 16 மற்றும் 17வது வசனத்தை பார்ப்போம் என்றால், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். விலக்க வேண்டிய காரியங்கள், நீக்கப்பட வேண்டிய காரியங்கள் நீக்கிவிட்டு நன்மை செய்யப்படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆராதனை என்பது, நீ ஆராதனை பலி செலுத்துவதற்காக நீ வருகிறாய், மாதப்பிறப்புகளையும் பண்டிகைகளையும் கொண்டாடுகிறாய், அவையல்ல. நீ நன்மை செய்ய படிக்க வேண்டும், தீமையை விட்டு ஓய வேண்டும், நியாயத்தை தேட வேண்டும், ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்க வேண்டும், திக்கற்ற பிள்ளையின் நியாயத்துக்கு நீ என்ன செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும் என்பதாக அங்கே சொல்லுகிறார். இங்கே கரிசனை உள்ள ஒரு வாழ்வுதான் ஆராதனை. பெற்றோரின் பேரிலே கரிசனையற்று பெற்றோரை இல்லங்களிலே விட்டுவிட்டு அவர்கள் கட்டின வீடுகளிலே நீ குடியிருந்து கொண்டிருப்பாய் என்றால் நீ செய்கிற எந்த ஆராதனையும் ஆராதனை அல்ல. பெற்றோரிடத்திலே கனிவு உண்டா, கரிசனை உண்டா? இந்த பெற்றோர் உனக்காக தங்களுடைய வாழ்நாளெல்லாம் ஓடி ஓடி உழைத்து ஓடாக மாறிப்போனார்களே, என்றைக்காவது நீ எண்ணி பார்த்தது உண்டா?
அவரிடத்திலே அன்பு செலுத்துகிறாயா? நன்றியுடையவனாக நீ இருக்கிறாயா? ஆமர்மையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் பெற்றோருக்காக, உன்னை நேசிக்கிற மக்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நீ ஸ்தோத்திர பலி செலுத்து. ஆராதனை, அதுதான் ஆராதனை, அதுதான் ஆராதனை. ஆம், சகலமும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் ஆதி திருச்சபை என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44 முதல் 47. தர்மச் செயல்கள். யாரும் இங்கே இருக்கிறவர்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தை வரக்கூடாது. எல்லாம் பொதுவாக இருக்கட்டும், எல்லாமும் எல்லாருக்கும் உரியது. அதுதான் ஆராதனை. நீ ஆடுகிற ஆட்டம் அல்ல, பாட்டம் அல்ல. ஆராதனை என்பது தர்மச் செயல்கள். அடுத்ததாக, ஆராதனை என்பது முன்மாதிரியான வாழ்க்கை முறை, இல்லை என்றால் சாட்சியின் ஜீவியம். ஆராதனை என்பது சாட்சியின் ஜீவியம். பரிசுத்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை பிரகாசிக்கிறதாக இருக்கிறதா? தேவனுக்காக ஒளி வீசக்கூடியதாக இருக்கிறதா? சற்று நீ நான் யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற கூட்டம் உம்மை ஆராதிக்கின்ற ஆராதனை அர்ப்பணிப்பு நிறைந்ததாக, கீழ்ப்படிதல் உள்ளதாக, அன்பு நிறைந்த உறவுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக, தர்மச் செயல்களை காணப்படுகிறதாக, ஆண்டவரே, ஒரு சாட்சியின் ஜீவம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட எனக்கும் எங்களுக்கு கிருபை தாரும். இதுவே மெய்யான ஆராதனை என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.